இருக்கா. ஓ பஸ் பிடிக்க ஓடி போறாங்க படியல். இந்த பெரிய பில்டிங் ஒன்று கட்டுப்படி எல்லாம் பெயிண்ட் ஆடிப்பட்டு கொண்டு ரோட்டுக்கு கல்லுகள் பதிக்கிற வேலைகள் நடந்து கொண்டு இல்ல இந்த கல்லுகள் பதிக்கிற நடைபாதை கல்லுகள் பதிக்கணும். இந்த அனுபவங்கள் இருக்கிறார்கள் இருக்கா சொல்லிக் கொள்ளுங்க. இங்க சென்ட்ரல்ல படிச்சாக்கள், வேம்படியில படிச்சாக்கள் இப்ப இருக்கிறதே தெரியாது. இப்ப வீடியோல பாக்கவங்களுக்கு தெரியாது. இல்ல இந்த பெயிண்ட் வெள்ள பெயிண்ட் அடிச்சு போனோம் அதெல்லாம் அழிஞ்சிடுது. விழுந்துடாது. தூக்கிட்டு போவோமே அக்கா பைக் விழுந்துடாக்கு. வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காவலிக்காண்டி நீங்க அதை தெரியும் ஜாக்கெட்டோட நிக்க பார்த்துருக்காங்க. அது வந்து மழை பெய்து கொண்டிருக்கு யாழ்ப்பாணத்துல. மழை சீசன் தானே, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மழை பெய்து கொண்டிருக்கு. நாங்க இன்னைக்கு வெளிக்கிட்டு யாழ்ப்பாணம் மழை நேரத்தில் யாழ்ப்பாணத்தினை சுற்றி காட்டிக் கொள்ள போகிறோம். யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் அடிக்கடி ஒவ்வொரு நாளுக்கும் வந்து நிறைய வகையான மாற்றங்கள் நடக்கும். இப்போ வந்து குடையெல்லாம் பிடிச்சி தான் எடுத்துக்கொண்டுருக்கிறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், குடையெல்லாம் பிடிச்சி தான் எடுத்துக்கொண்டுருக்கிறோம். மைக்கு ஃபோன் எல்லாம் நினையக்கூடாண்டு இப்போ யாழ்ப்பாணத்தை நாங்கள் சுற்றி காட்டிக் கொள்ள போகிறோம். மழை நேரத்தில் என்ன மாதிரி இருக்குது, நிறைய மாதம் நட மாட்டம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. மழைக்கு விட மாட்டேன், சிறந்த விட மாட்டோம். அதோட வந்து அது ஒன்று இருக்குது. மற்ற 23ஆம் தேதி புயல் விரப்பு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. 21 ஸ்டார்ட் ஆகுது, 29 வரைக்கும் இந்த மாதிரிலாம் கதைக்கினோம். இப்போ நாங்கள் மேலோட்டமா எங்களுக்கு காட்டப்படுத்தோம். நல்ல மப்பாவும் மழையும் தூரி கொண்டிருக்குது. நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லிக் கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து இப்போ யாழ்ப்பாணம் பெறாமல் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இருப்பீங்க. அந்த காலத்தில் வந்து இந்த மலைகளுக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் சுற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அந்த வயசுல குடைகளும் பிடிக்கிறீர்கள், கொள்றையில மலைகளுக்கு ஓடி தெரியும், சைக்கிள்லாம் ஓடி தெரியும், சின்ன பிள்ளைகளை தெரிஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். யாரும் காலையில் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்களா, லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த காணொலி போகிறோம், நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே வாங்க இப்போ காணிக்கும். சரி ஓகே. இப்போ நாங்கள் வந்து எங்கேருந்து போகிறோம் என்றால், நாங்கள் கச்சேரியிலேருந்து ஆஸ்பத்திரி ரீதியால் வந்து வேம்படி சந்தைக்கு போயிடுற பாதையால் தான் போகிறோம். உடை பிடிச்சு கொண்டு தான் போகிறோம். மழை இப்போ நாங்கள் வெளிக்கிடைக்க செமையாக கொட்டுது. லைட்டாக தூத்துவானா அடிக்குதேன்டாப்பா பாருங்க. இப்போ வந்து நாங்கள் எஸ்பி ஹோட்டல் அதெல்லாம் கலந்து போகிறோம். காற்றும் அடிக்குதுன்னு மாங்க. இதில் வந்து நான் இப்போ சூம் பண்ணியெல்லாம் காட்டல. ஒரு கடை கையில் வந்து குடை இருக்குது. ஸ்டைலிஷ் கலெக்ஷன் ஒரு கடை இருக்குது பாருங்க. ஒரு கையில வந்து குடை இருக்கு, ஒரு கையில போனை பிடிச்சு கொண்டு எடுக்கிறதால வந்து சூமணி காட்டில நான் அப்படியே காட்டி கொண்டு வருகிறோம். முடிய கிடைக்க மேல குடைகளும் வந்து போகும். அது வந்து மழை தண்ணியை மறைக்கிறதுக்கு இதுல வந்து யூஎஸ் ஹோட்டலால தான் போய் கொண்டு போறோம். நாங்கள் ஆஸ்பத்திரி வீதியம் தான் சொல்லு வந்தாங்க. இதுல பிரபலமான ஹோட்டல்ஸ்கள் நிறைய இருக்கு. ஈச்சுக்க போயிட்டு தானே, அதாவது இப்பத்தி ரெயின் கோட்டுகளை நம்ப முடியல. அதான் மழை தொடர்ச்சியா பெய்தீங்கன்னா சரி உள்ள தண்ணி போயிடும். அவ்வளவுக்கு தான் வந்து ஒரு கண்டிஷன் அப்படி இருக்குது. நீங்க பாருங்க மழை நேரம் யாழ்ப்பாணம் ஃபுல்லாவே சுத்தி பெய்து கொண்டிருக்குது. இனி மழைன்னு தான் சொல்லி இந்த வானிலை அறிக்கையில இந்த பாதையால நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நிறைய மக்கள் ஆனா போய் வரையும் அவ்வளவுக்கு வந்து ஒதுங்கி இல்லை. இன்னைக்கு தான் இந்த மழை ஸ்டார்ட் ஆயிருந்தது. இப்ப தொடர்ச்சியா கனமழையாண்டு இல்லை தானே, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி பெய்து கொண்டிருக்குது. ரெயின்கோட்டுகள் நம்புறதான் பிரச்சனை. இதுல 3 லைட் இருக்கு பாருங்க. நாங்கள் யாழ்ப்பாணத்தை பார்த்த சகல இடங்களையும் இந்த மழை நேரத்துக்கு என்னென்ன இருக்குன்னு தான் இப்ப நாங்கள் இதுல காட்டி கொண்டு போறோம். அண்ணா குடிகளுக்கு முந்தைய வளமையா குடை பிடிச்சு கொண்டு போனா நோவா அது கையில வந்து இழுத்து எறிய கையில் நோவுது பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டாலும் வந்து தண்ணி லைட்டா தூத்துவானம் அடிக்குது. இதுல வந்து ராசாவின் தோட்ட வீதிக்கு நாங்கள் இதால போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் நேரம் எங்க போறோம் என்றால் வேம்படி செஞ்சு, அதாவது ஸ்டேஷன் ரோட் அதற்கு நாங்கள் இப்ப நேரம் வந்து போறோம். இந்த பதான் இது பாருங்க. நாங்கள் கொஞ்சம் மெதுவாக போய் காட்டுறோம். என்னென்னா என்ன ரீசன் என்றால் மழை கொஞ்சம் ஹெவியா இருக்கு, காத்தும் வந்து கொஞ்சம் அடிக்குது. இந்த பைக் ஓடி போறதானே, அதனால காத்தும் வந்து அடிக்குது. அந்த ஒரு ரீசனால தான் கொஞ்சம் மெதுவா போய் காட்டி கொண்டு போறோம். மழை கொஞ்சம் கூடவா தான் இருக்குது. இன்னும் அப்படி கொஞ்சம் மெதுவா போங்க. ஓகே இப்ப சரி. இதுல பாத்தீங்கன்னா டேன் அண்ட் ஆபீஸ் இருக்குது பாருங்க. எங்கேயோ தண்ணி பட்டு நினைக்கிறேன். லென்ஸ்ல லைட்டா ஒரு புவார் அடிக்குது, மழை நேரம் தானே. அடுத்த பார்த்தோம்னா இதுல வந்து A+ பிரியாணி. பைக் விழுந்துடாது, தூக்கிட்டு போவோமே. அக்கா பைக் விழுந்துடாக்கு. ஓகே தெரியுமா 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 அவ தலையாடுறா தெரியுமா. ஓகே இதுக்கால திருப்போம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பின்னால போட்டு திருப்புங்க. பின்னாலே மாட்டு வருது, முன்னாலே மாட்டு வருது. அப்படி மெதுவாவே போவோம். இதே ஸ்பீட்ல போவேன். இதே ஸ்பீட்ல போக தண்ணி அடிக்கல. அந்த கரை கரை ஒருக்கா அதான் கரை மேல மழை என்ன சொல்லி மரத்துக்கு ஒரு கணிப்பாடுங்க. லென்ஸ்ல தண்ணி ஒரு கத்து வச்சுட்டு வரேன். இதுக்குதான் தண்ணி கூட விடுது தானே. ஓகே ஒரு லென்ஸ் எடுத்து வச்சுட்டு வரேன்.
ஓகே சரி, இப்போ நாங்கள் கேமரா துடைச்சிட்டோம். என்ன பிரச்சனைன்னா அந்த லென்ஸ்ல அந்த மாய்ஸ்டர் வந்துடுது. அதை நாங்கள் என்ன சொல்ல போனோம் என்றால், அந்த பூஞ்சனம் முடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும். இந்த பனி மேல ஒரு குளிர் தன்மையா இருக்கிறால இதுல வந்து நிறைய ஹோட்டல்கள் விட்டு போயிட்டேன். பெரிய காட்டுறேன் பார்த்தா விட மாட்டேன்னு தான் நிற்குது. நல்லா பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் போயிடும் இல்லையா, நிறைய திருப்புவோம் அங்கே ஆக்கள் எல்லாம் நிறைய பேர் நிற்கணும். அதுக்கு போய் சிக்கல்படுத்தாம கடைங்கோ கடை இந்த ஒழுங்கைக்காக நாங்கள் எங்கே போகலாம்னா விளம்புரிக்கு போய் கொள்ளலாம். ஒழுங்கைக்காக நாங்கள் போகணும்னா விளம்புரி ஹோட்டலுக்கு போய் கொள்ளலாம். அப்படியே இங்காலி பக்கம் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு காட்டுறேன் இருக்குவேன். இதுல வந்து அந்த பெரிய வாங்க ரோலர்கள், அந்த ஜேசிபிகள், எஸ்கலேட்டர் நிற்கிறது. பட் இதுல நோர்த் கேட் இருக்கு பாருங்க, இங்க இருக்கு நோர்த் கேட். உள்ள போனீங்கன்னா மச்சான் ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் நாங்கள். அதை விட வந்து நிறைய ரோப்ஸ்கள் அதெல்லாம் இருக்கு போல. விகார ஏதோ இருக்கு போல. இந்த வீரகேசரி, இந்த வட மாகாண பிராந்திய அலுவலகம் இருக்கு, தினக்குரல் வட மாகாண பிராந்திய அலுவலகம். அதாவது இதுல ரெண்டு அந்த அந்த அங்காளி கரையில வந்து மரங்களும் வந்து இருக்கு பாருங்க. மழை கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னு நாங்கள் வேம்படி சந்தைக்கு போய் அங்காளியம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து காட்டி கொண்டு போக போறோம். அது குடையின் இது வந்து இதுக்காக போயிட்டுது, டாபிக்ல ஓட்டுது. ஓகே இப்ப பாருங்க, உங்களுக்கு வந்து மேல் பக்கத்தால ஏதோ யாரோ ஏதோ மறைச்ச மாதிரி இருக்கும். அது குடை வந்து தெரியும், அந்த இது வந்து வியூக்கு வந்து குடை வந்து தெரியும். அதெல்லாம் அப்படி இருக்குது. நாங்கள் 1x விட்டு பார்த்தால் அதுல வந்து தெரியல. ஓகே இப்போ உங்களுக்கு பெருசா தெரியா நினைக்கிறேன். இங்கால ஏதோ இந்த இதுகள் டீலர்ஸ், இந்த கடைகள், மற்ற உறுப்பு கடைகள், சின்ன சின்ன கடைகள் இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னா ஆமி கேங்க் இருக்கு. நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். மழை குறைஞ்சிருக்குது, அதில் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். நீங்கள் பார்க்கவே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு கடைகள் அதெல்லாம் பெறும். அதோட அந்த மேக்ஸ் சிட்டி என்ற ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று இருக்கு. இங்கே நிறைய ஆஃபர் அடிக்கடி போட்டு கொண்டு போய் நம்ம இந்த கொட்டில் அப்படியே இருக்கு, நிறைய ஆஃபர்ஸ் போட்டு கொண்டு போயிடும். மற்ற எங்கால இந்த வெளிநாட்டுக்கு போகிறாக்கள் இருக்குது. மற்ற பார்த்தோம் என்றால் எங்கால செல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலை இருக்குது. அடுத்த வந்து வெளிநாட்டு கம்பெனி ஒன்று புதுசாக துறக்கின பேரும் இதுல ESU ஹோட்டல் டாட் போட்டுருக்கு. கம்மிங் சூனா துறக்க போயினா. மற்ற இதுல வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி, இந்தியாவான், மற்ற பேர்ல் ஐஸ்லேண்ட் இருக்குது. அதாவது இங்கே முன்னுக்கு ஒரு எலக்ட்ரானிக் கடை ஒன்று இருக்குது. முன்னுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டா வெள்ளக்காரர்கள் நடந்து போறேன். அப்படியே பார்த்து கொண்டு நாங்கள் வேம்படி சந்தியை நோக்கி வந்துட்டோம். மலைக்குள்ளதான் நாங்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து வேம்படி சந்தி, குடியர்களுக்கு இது காத்து. நல்ல டொமினோட்ஸ் இருக்கு, பொப்பைஸ் இருக்கு. வானத்தை காட்டுறேன் சிக்னல் என்ன, டொமினோட்ஸ், பொப்பைஸ், பிஆர் ஐஸ்கிரீம், பர்கர் கிங் எல்லாமே வந்து இதுல இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு ஊர் வந்து நிற்கிறேன். இந்த பெரிய பில்டிங் இருக்காங்க, பின்பக்கமும் பில்டிங் கட்டுப்படுது. அதில் சிக்னல் எடுத்து 26 வரை எங்களுக்கு என்ன. இன்னொரு பார்த்தோம்னா மகேந்திரா ஷோரூம் இருக்கு பாருங்க. அப்பா இப்போ நித்தியக்கு வந்து கொஞ்சம் கை உழைவு கொஞ்சம் குறைவாக கிடக்கு. என்ன ரீசன்டா கூட விளக்கியில காசு. இந்த வீடியோ எடுத்து முடியாதுக்குள்ள கை செத்த போட்டு இப்போ நாங்கள் வேம்படி செஞ்செல்லாம் அப்படியே நேரையே விடுவோம் ஆஸ்பத்திரி வீதியிலேயே. ஓ நாங்கள் நேரடியாக ஆஸ்பத்திரி வீதியில் போவோம். போய் அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன். பாருங்க இந்த வடிவா வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல ஸ்லோவா தான் போறோம். இங்கால பாத்தீங்கன்னா பீட்சா கட் இருக்கு பாருங்க, யாழ்ப்பாணம் பீட்சா கட். இங்கால போனீங்கன்னா வேம்படி ஸ்கூலுக்கு போகலாம். அதில் நான் உங்களுக்கு காட்டிக் கொள்றேன். அப்படியே இங்கால நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். சிக்னலுக்கு வாகனங்கள் வெயிட் பண்ணுது. ஓகே இப்படி வந்து இப்போ ஆஸ்பத்திரி வீதிக்கு நாங்கள் போய்கொண்டோம். ஆஸ்பத்திரியில போய்கொண்டிருக்கிறோம். இதுலயே பார்த்தோம்னா ஒரு பிஓசி பெரிய ஆஃபீஸ் ஒன்று இருக்கு பாருங்க. பிஓசின்ற வந்து பெரிய தலைமையகம் மாதிரி ஒன்று இருக்குது. அடுத்த LOLC ஃபினான்ஸுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது பாருங்க. அப்படியே எங்களை ஆஸ்பத்திரி 6ஆம் நம்பர் கேட்டுக்குரிய பாதை. இந்த கேட்டால தான் எல்லாரும் வந்து ஆக்களை பார்க்க போறதுக்கு வந்து போறவன். இதுல எல்லாம் பைக்கில் எல்லாம் விட்டுட்டு இருக்கிற கட்டணம் பண்ணிக்கிறோம். 30 ரூபா கட்டணம் பண்ணிக்கிறோம் பைக். 6ஆம் நம்பர் கேட். இதெல்லாம் நிறைய பேர் பார்க்க உள்ள போறவன். இங்கால பார்த்தோம்னா ஒரு மருந்தகங்கள், மற்ற இங்க பார்த்தோம்னா சிங்கர் இருக்கு பாருங்க. மருந்தகங்கள் இருக்குது. அதோட வந்து பேனேசியா பேங்க், நிறைய இதுகள் இருக்குது. மெட்ரோ, நிறைய இதுகள் இருக்குது பாருங்க. நான் வயதில் விட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும். எரிக் கணேஷ் கண்ணாடி, மூக்கு கண்ணாடி கடை, சிட்டி மெடிக்கல்ஸ் சொல்லலாம் கூட இருக்கும். இந்தியாவில் அப்படியே ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. நீங்கள் பக்கம்
கிளிண்ட நந்தியால சேவை, ஆசிரி லெபோரட்டரி வசதிகள், மற்ற உடுப்பு கடைகள், செருப்பு கடைகள், இன்பம் இது எல்லாமே இருக்கு. அதை விட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட யாழ்ப்பாணத்தின் ஒரே ஒரு மோல் காகில் சதுக்கம். காகில் சதுக்கம் வந்து புதுசாக எல்லாம் செய்து தண்டி இருந்தது. தண்ணி காட்டுவோம்னா காத்து இழுக்குது. காத்து சுழட்டுது. சூறாவளி போய் விரத்து வாங்கிட்டு அதுதான் வாகனங்கள் கடந்து போய்க்க சரியான ஒரு கஷ்டமா இருக்கு. மழை கொஞ்சம் விட்டுட்டா நான் கொஞ்சம் நிப்பாடி போயிருந்தேன். இதுக்கு மதர் கேர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதை விட வந்து என்எஸ்பி பேங்க் வருது. என்எஸ்பி பேங்க் இங்கே ஃபுல்லாகவே வந்து ஹாஸ்பிட்டல் பில்டிங் தான். பெரிய பெரிய பில்டிங் இருக்கு. எல்லாம் வந்து ஆஸ்பத்திரி பில்டிங் தான் இருக்கு. பாருங்க ஃபுல்லாக வந்து ஆஸ்பத்திரி பில்டிங். அப்படி எங்காலி பக்கம் பார்த்தோம்னா எல்லாம் ஃபார்மசிகள், சிட்டி ஃபார்மா, அது வந்து நிறைய ஃபார்மசிகள் எல்லாமே வந்து வந்து இதில் கொமர்ஷியல் பேங்க்ல பெரிய பில்டிங் இருக்கு. பாருங்க ஆமா கொஞ்சம் நிறையா நிப்பாட்டுங்க. குடியை சுருக்கி வைப்போம். குடியை சுருக்கி வச்சுட்டு எடுத்துக்கொண்டு போவோம். ஓகே எடுங்க. மழை விடுறதுக்கு வேற காட்டிடுவோம். இங்கால பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாமே வந்து கொண்டிருக்குது. பாருங்க இதில் வந்து ஒரு இதுகளும் வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். வசந்தம் ஃபார்மசி, அமுல் உயர்தர சைவ உணவகம், அது வந்து ரோயல் மூக்கு கண்ணாடியகம். இங்கால பார்த்தோம்னா இந்த பசார்ன்னு சொல்றது நாங்கள், அதாவது வந்து என்ன சொல்ற இந்த இதுக்கு நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது. ஃபுல்லாக வந்து நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் இந்த இதோட முடிஞ்சு இங்கே வந்து சிடிவி பஸ் ஸ்டாண்ட் வேறுதான் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிடிவி பஸ் ஸ்டாண்ட் வரும். இதுக்கால போனோம்னா நாங்கள் முனீஸ்வரன் லேனுக்கு போய் கொள்ளலாம். இதுதான் சிடிவி பஸ் ஸ்டாண்ட். உள்ள வந்து வேற வாகனங்கள் போக தடையன் இருக்கும். அதுக்கு முன்னே வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. பாருங்க நாங்களுக்கு லைட்டான ஒரு மழை பெய்யறதால அப்படி காட்டி கொண்டு போறோம். நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க நாங்கள் சத்திரசந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கோம். அப்படியே சத்திரசந்தியை நோக்கி நாங்கள் போவோம். சத்திரசந்தியால போய் ஒரு அங்கால வந்து பண்ணையெல்லாம் அவருக்கா போயிட்டு வருவோம். நல்ல ஒரு கிரௌட்டான டைம். இப்போ நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு கிட்ட இருக்கு. நல்ல ஒரு கிரௌட்டா தான் இருக்குது. பாருங்க நேரம் போவோம். கொஞ்ச நேரம் அந்த குடையை பிடிச்சு கொண்டு சரியா கஷ்டப்பட்டு இருக்குன்னு. இங்கால பார்த்தீங்கன்னா மார்க்கெட், இதுக்கு வந்து யாழ்ப்பாணம் மார்க்கெட் பகுதி தான். அதுக்கு முன்னுக்கே அந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் அது சில எல்லாம் விற்கிற கடைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்க வேலவன் மிக்சர் அதுல நல்லா இருக்கு. மாடுகளை நனைஞ்சோட வந்து இதுதானே. இது நாங்கள் வந்து இப்போ இடக்கை பக்கம் திரும்ப போகிறோம். அதாவது கருவாட்டு கடை சந்தி பக்கம் திரும்ப போகிறோம். கருவாடு கடைகள் பக்கம் திரும்ப போகிறோம். இதுதான் கருவாடு கடை சந்தி என்று சொல்கிறாங்க. அதாவது வந்து சத்திர சந்தி. நாங்கள் திரும்பி இதை திறந்து கொள்கிறேன். சரி ஓகே, வந்து சிக்னல் விழுந்துடுது. இப்படியே வந்து நாங்கள் நேராக போக போகிறோம். நேராக போனோம் என்றால் நாங்கள் வந்து இப்போ திரும்பி போனோம்னா எல்லாம் கருவாட்டு கடைகள் இருக்கு. 2 கடையும் இதுக்கு நிறைய சினமாக இருக்குது. இந்த மஞ்சள் கலர் பஸ் நிற்கிது. இப்போ நாலு பக்கம் ஃபுல்லாக கருவாடு கடை. இங்கால HSBC வங்கி இருக்குது, DFCC பேங்க் இருக்குது, அதோட ஈசோப்ல இருக்குது. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இதில் வந்து இந்த கொழும்பு எசன்ஸ்லாம் அந்த கேக் ஐட்டங்கள் ஃபேமஸான கடைகள். அதோட நிறைய கடைகள் இருக்குது. அதில் அந்த கொழும்பு எசன்ஸ் கொஞ்சம் ஃபேமஸாக கடைப்படுற கடைகளாக இருக்குது. அது எங்களை சிங்கர் இருக்குது பாருங்க. சிங்கர் அது வந்து நிறைய கடைகள், வித்தியாசமான கடைகள். சிங்கர் ஃபினான்ஸ் இருக்குது, KFCயில் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் பரநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் கட்டலாம் இருக்குது. இதில் அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். இதை பார்த்து கொண்டு போனோம்னா எங்காலி பக்கம் பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் பாருங்க. இதான் வந்து யாழ்ப்பாணம் பொது நூலகம். இப்போ நாங்கள் இப்போ SLT அளவு போவோமா? யாழ்ப்பாணம் பொது நூலகம். இப்படி வந்து நாங்கள் பண்ணை பக்கம் போகிறோம். பண்ணை பக்கம் என்ன மாதிரி இருக்குன்றதுக்காக பார்த்து கொண்டு வருவோம். பண்ணை பக்கம் போன முறை நாங்கள் காட்டையை வந்து இந்த ரோடு வந்து எல்லாம் பள்ளம் கடை இருந்தது. அப்போ இங்கே எல்லாம் கொங்குரிட் எல்லாம் போட்டு ரோட்டு சீர் பண்ணிட்டோம். அதுக்கான நான் வீடியோ பார்த்து தான் செய்தாண்டு எல்லாம் சொல்ல வரையில ஆனால் செய்தேன். இதில் எல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கு. போன முறையும் காட்டியிருந்தாங்க. உண்மையிலே வந்து அதில் போய் வர இப்போ ஒரு மனதுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். என்றால் வந்து வெள்ளம் நிற்காது, அந்த கிடங்கும் இருக்காது, வெள்ளமும் நிற்காது. இதுலேயும் கொஞ்சம் சீர் பண்ணி இந்த ஏத்த ரகங்களை போட்டு கொடுத்தாங்கன்னா போய் வர பைக்கில் நல்லா இப்போ புது பைக்கில் எல்லாம் ஓடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் பிரச்சனை கொடுக்காம நல்லா இருக்கும். மற்றும் மேலேயும் இருக்குது இந்த பேலன்ஸ். மேலே எல்லாம் கடைகள் உடுப்புகளை எல்லாம் வந்துட்டு பாருங்க. இங்கால வந்து பார்த்தோம்னா இங்கே பண்ணை மீன் சந்தை அதெல்லாம் பேரும் காட்டுறேன். இந்த மிரக்கறி இதெல்லாம் வைக்கிறேன். பழங்கள் மிரக்கறி. இதுதான் பண்ணை மீன் சந்தை. இந்நேரங்கள்லேயே மீன்கள் இருக்கிறது. இங்கே மழை நேரம் தானே இங்கே இப்போ வச்சு விற்க கொண்டிருக்கீங்கன்னா மற்ற இது வந்து ஆட்டுறச்சி கடை தொகுதி இருக்குது. ஆட்டுறச்சி இது லைன் 6 கடையோ 7 கடை இருக்குது. 6 கடை இருக்குது. டைமுக்கு தான் ஆட்டுறச்சி முடிஞ்சிடும். அது வந்து எல்லாம் நீங்கள் இப்போ வந்து நாங்கள் நேராக பார்த்தோம் என்றால் எங்களுக்கு வந்து பெறது வந்து SLT மொபிட்டல் ஆஃபீஸ் ஃபைபர் கனெக்ஷன் அதில் எங்களுக்கு போனோம் என்றால் நீங்கள் ஏறலாம். இதுலேயும் வெள்ளம் தாங்கோ. இப்போ நாங்கள் பண்ணை பக்கம் போக போகிறோம். வெள்ளம் நிற்க தொடங்கியிருக்கோம். இப்போ எனக்கு தெரியும் என்னோட ஸ்கூலில் லீவ் இல்லை, அதனால் சிங்கிலீஷ் கொஞ்சம் பெறது கூடவா இருக்குது. பிறகு
அந்த மலைகளுக்குள்ள தான் இந்த மலைத்துளிகள் வேலையை சேர்ந்து நின்று கடை ரெண்டு விழுந்து கொண்டு கொஞ்சம் தெரியாது, வீடியோவில் தெரியாது, அதில் நேர பாகையே தெரியுது ரெண்டு விழுந்து கொண்டு. நாங்கள் என்ன செய்வோம்னா இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்ட போகிறோம். என்ன ரீசன் தான் அவங்க லென்ஸ் வச்சு எடுக்கும். அதில் வந்து ரிசீவர்கள் தண்ணி போனால் மைக்கின ரிசீவர் தண்ணி போனால் இருக்குங்க. நீர்ப்பாசன திணைக்கலாம் இதில் இருக்க பாருங்க. வந்து நீர்ப்பாசன திணைக்கலாம் மழை நேரம் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி மக்கள் நடமாட்டம் சார்ந்த நீங்கள் மாட்டு கொண்டு வருவீங்க. நாங்கள் போன முன்னாள் எங்களை பண்ணை பக்கம் மழை நேரத்தில் காதல் ஜோடிகள் குமியும். இந்த பேரை அந்த கல்லுகள் வச்சுட்டோமே ஒரு சின்ன ஒரு மாற்றம் உண்டு. கல்லுகள் வந்து வச்சு அப்படி லைனுக்கு அங்கே அப்படியே போகுது பாருங்க. அந்த உள்ள எல்லாரும் போய் வராமல் இருக்கிற மாதிரி. அடுத்தது வந்து ரவுண்ட் போட், பண்ணை ரவுண்ட் போட், இதெல்லாம் நல்லா எஸ்டிஎஸ் கேம்ப் என்ன ரவுண்ட் போட் நல்லா இருக்குது பாருங்க. இதில் ஒரு மழை நேரம் இதை பார்க்க அழகாக இருக்குது. கடற்கரையை ஒன்றானே ஒரு கொட்டிலாம் போட்டு வைக்கிறாப்பா பாருங்க. இந்த கடைகள் எல்லாம் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் அது எல்லாமே இதில் இருக்கு. அதோட கொட்டில்களை இதை போட்டு இதை ஃபங்க்ஷன் போல இதே வேறங்க நாங்கள் சாட்டி கொண்டு போகிறோம். அப்புறம் காணையில் காதல் இந்த சேட்டை குறைவு மழை அப்படியே பார்த்து கொண்டிருக்கோம். இப்படி நல்ல அந்த வானம் எல்லாம் பார்க்க நல்ல அழகாக இருக்கு. இந்த இதுக்கு வந்து அப்படியே மெதுவாக போய் கொண்டிருக்கேன். லாங் டிரைவ் போகிற மாதிரி இருக்கு. அப்படியே போயிருக்கேன். எல்லா மரங்களும் அந்த லைனுக்கு மரங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்க வந்து நல்ல ஒரு கிளைமேட்டுக்கும் அந்த பின் வானங்கள் எல்லாம் இருட்டு பட்டிருக்க நல்ல அழகா இருக்கு. இதைக்கு கூட தான் உங்களுக்கு இஷ்டமா இருக்கும். ஒன்றும் செய்யலாம், கொஞ்சம் மழை பிளத்துட்டுது. இதை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இந்த மலை சீனரிக்கையும் வந்து போட்டோக்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். பைக் எல்லாம் கொண்டு வந்துட்டு போட்டோக்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய பேர் எல்லாம் வந்து நிற்கிறவ. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே, அதோட சனியாய் தான் நிறைய பேர் விரும்பினோம். மழை அட்டை வளர்ப்புகள் எல்லாம் நடக்குறாங்க கடலுக்கு. இந்த பக்கம் வந்து வெள்ளங்கள் வந்து நிற்கிறது கூடவா தான் இருக்கு. இதெல்லாம் அந்த கடல் பக்கம் மூடி வர்றதான வெள்ளம் அந்த ஏரியா தானே. இங்கால பார்த்தீங்கன்னா கோட்டை, யாழ்ப்பாண கோட்டை சுற்றி வேறு அகலி நீர் தேங்கி நிற்கிது பாருங்க. இது யாழ்ப்பாண கோட்டை. இதெல்லாம் சிங்கள மக்கள் எல்லாம் நிறைய பேர் வர்றத. இங்கே யாழ்ப்பாண ஆக்களுக்கு ஒரு வகையான நுழைவு கட்டணம் இருக்கும், வெளிநாட்டுக்காரருக்கு இன்னொரு வகையான நுழைவு கட்டணம் இருக்கும். நிறைய இடங்கள்ல அப்படித்தான் எல்லா இடங்களும் இருக்கிறது. வெளிநாட்டு டூரிஸ்ட்டுக்கு வந்து வித்தியாசமான ஒரு கொஞ்சம் கூடவாக இருக்கும் நுழைவு கட்டணம். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நேராக போனோம்னா குருநகர் அதுக்கெல்லாம் போய் கொள்ளலாம். குடும்பத்தில் குருநகர் போய் கொள்ளலாம். கடற்கரையை பாருங்களேன், நல்லா இருக்கு போய் பார்க்க. அது இங்கே யாழ்ப்பாணத்தான இலங்கையாக்கள் ரோலர் இதுகள் இந்தியாக்கள் தான் பெருசா இருக்கும். இதில் ஐஸ்கிரீம் கடைகள் அதெல்லாம் இருக்குது. மழை நேரம் ஐஸ்கிரீம் குடிக்க நல்லா தான் இருக்குன்னு. இந்த காய்ச்சல் வந்தா இன்னும் நல்லா இருக்கு. இதுல பார்த்தோம்னா இதுதான் கோட்டையின நுழைவு பாதை பாருங்க. இதுதான் கோட்டையின நுழைவு பாதையாக இருக்கும். நாங்கள மாங்காயோ சரி விட்டு வாங்குவோம். கடைசியா மலைக்கு தான் மாங்காய் வந்தேன்னு வாங்கிட்டு தொடர்றோம். ஓகே, இவரான் அந்த மாங்காய் பிரியறேன்னு ஒவ்வொரு முறையும் வந்து சாப்பிடுவோம். இந்த இடத்த வந்து நீங்க வரலாம். பாத்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் நிக்குது. நான் வந்து நிறைய பேர் இறங்கி போய் கொண்டிருக்கணும் பாருங்க. என்ன மாங்காய் சொல்றா இது? சரிண்ணா. இப்ப நான் ஒரு கையில போன் ஒரு கையில கூட போன் விழுந்துச்சா சோழி முடிஞ்சது. பாத்தீங்கன்னா தூள் எல்லாம் போட்டு தெரியணும். நீங்கள் வந்து வாங்கலாம். தூள் கட்டு வாங்குவோமா? வாங்கலாம். சரி, இப்போ மாங்காய் சாப்பிட்டு காட்டி கொண்டு இல்லை தானே. நாங்கள் அங்கே திறந்து விட்றோம். இப்படி கட் பண்ணிட்டு அங்கே திறந்து விட்றோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் மாங்காய் சாப்பிட்டு போகிறோம். இதான் அந்த பார்க்கிங்குகள் கோட்டை. அதோட வந்து இங்கே ஐஸ்கிரீம் மேனுகள் மாங்காய் கடைகள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் திருப்பி வந்து தொடர போகிறோம். ஜீன்ஸ் ஏதாவது பிங்கிட்டு இந்த ரெயின் கோட்டில் தான் பிரச்சனை. சரி, இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து இதில் தெரிகிறது வந்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம். காற்று கொஞ்சம் பலமாக அடிக்கிறது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம். அதுக்கு முன்னுக்கே பார்த்தோம்னா இது வந்து துரையப்பா ஸ்டேடியம். இன்னைக்கெல்லாம் நல்ல மரங்கள் நிற்குது, நிறைய மரங்கள். நிறைய துரையப்பா ஸ்டேடியம். இதில் வந்து நிறைய அந்த இவெண்ட்ஸ்களும் சில பேர் செய்கிறத, மற்ற வந்து ஸ்போர்ட்ஸுகள் எல்லாம் வந்து இங்கே நடக்கிறது. இது வந்து துரையப்பா ஸ்டேடியம். அப்படி எங்கால பார்த்தோம்னா எங்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம். நிறைய பைக்கள் இதெல்லாம் நிற்கிறேன்னு. எப்படி நாங்கள் போனோம்னா இதால் வந்து இடப்பக்கத்துல போனோம்னா நாங்கள் முனிசிபல் நிலையத்தால் போய்க்கலாம். இப்போ நாங்கள் நேராக போய் லைப்ரரியால் போவோம். இப்போ வந்து நாங்கள் லைப்ரரியால் திருப்பி போக போகிறோம். இதில் பெரிய பில்டிங் ஒன்று கட்டுப்படி எல்லாம் பெயிண்ட் எல்லாம் ஆடிப்பட்டு கொண்டு இருக்குது.
இங்கால பார்த்தோம்னா இங்கால இந்த ரோட்டுக்கு பக்கத்துல கல்லுகள் பதிக்கிற வேலைகள் நடந்து கொண்டிருக்காங்க. இல்ல இந்த கல்லுகள் பதிக்கிற நடைபாதை கல்லுகள் பதிக்கணும் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ரெண்டு பக்கம் இங்கே இந்த கல்லுகள் எல்லாம் பார்த்துக்கிறது இந்த கல்லுகள் கான்கிரீட் எல்லாம் போட்டு இதை கொஞ்சம் டெவலப் பண்ணிடணும். மழைக்கு நடக்குது அந்த கான்கிரீட் கீழே அந்த நிலத்துக்கு போடுறதானே அது நடந்து கொண்டிருக்கிற வேலைகள். இதால் போனால் நாங்கள் சுப்பிரமணியம் பூங்கா போய்கொள்ளலாம். இங்கால பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் லைப்ரரி அது மாதிரி இதுலேயும் ஒரு மாங்காய் இருக்குன்னு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாங்காய் இதுக்கே வந்து விற்கிறோம். இப்படி இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து மரங்கள் அப்படி நாங்கள் போனோம்னா திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்துக்கு நாங்கள் பெரிய நேரம் போய்கொள்ளலாம். இந்த கார்கள் எல்லாமே பார்க்கிங் பண்ணிட்டு நிற்கணும். நாங்கள் நேராக போனோம்னா திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்துக்கு நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க இதான் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். இங்கே ஈவெண்ட்ஸுகள் இதெல்லாம் நடக்கிறது, எக்ஸிபிஷன்கள் ஈவெண்ட்ஸ்கள் எல்லாம் நடக்கும். இது சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட். இப்படி நாங்கள் நேராக விட்டு பெறுவோம்மா, நேராக விட்டு வேம்படி ஸ்கூல் அடிக்கி போயிட்டு வருவோம்மா. இது பார்த்தீங்கன்னா மணிக்கூட்டு கோபுரம் பாருங்க, மணிக்கூட்டு கோபுரத்தை அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க. நான் யாழ்ப்பாணம் இங்கே வந்து வருஷ பிறப்புகள் எல்லாம் அந்த எல்லாம் இதுகள் ஒட்டி வெடிகள் ஒட்டி எல்லாமே வெடி இந்த முக்கிலேருந்து எல்லாம் வெடிகள் என்ற மாதிரி எல்லாம் செய்வாங்க, வான வெடிக்கை செய்வாங்க. குடைய வந்து நல்ல இதாக இழுக்குது, நல்ல பெரிய குடை தானே பார்த்து இழுத்து கொண்டிருக்கிறதா வருங்க. நாங்கள் நேராக போனோம் என்றால் இதில் வந்து சென்ற குளத்தையும் பார்க்கலாம். அப்படியே நேராக போனோம்னா வேம்படி செஞ்சதுலேயும் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு காட்டிக்கொள்கிற வேம்படி ஸ்கூலே நாங்கள் இங்கே இதில் வந்து காலை போனோம் என்றால் நாங்கள் சென்ட்ரல் காலேஜ் சென்ட்ரல் காலேஜ் பரீட்சை நிலையம் வந்து போட் போட்டுருக்கு பாருங்க. ஜெஃப்னா சவுத் குரூப்பா நல்ல ஒரு கிளைமேட்டாக தான் இருக்கு. இந்த நேரம் வீடு இருக்க நல்ல இருக்கு. ஆனால் இந்த மழை கூறிக்கொண்டிருக்கிறாரு வேம்படி. இந்த அனுபவங்கள் இருக்கிறார்கள் இருக்கா சொல்லிக் கொள்ளுங்க. இங்க சென்ட்ரல்ல படிச்சாக்கள், வேம்படியில படிச்சாக்கள் லட்சமே கல்யாணம் பண்ணி இருப்பீங்க. அதான் அங்க தெரியும். அந்த அனுபவங்கள் இருந்தாக்க சொல்லுங்க. வைஃப் வந்து வேம்படியாக ஹஸ்பண்ட் சென்ட்ரல் குளிச்சிருந்தாலும் இப்போ நாங்கள் இங்கே போனால் உஷா ஃபேக்டரி அதுக்கெல்லாம் போய்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இங்கே பக்கம் போகாம நாங்கள் எங்களை வேம்படி ஸ்கூல் பக்கமே போய் திருப்பி இருக்கா நாங்கள் எங்களை காட்டிக்கொள்றோம். பாருங்க இது வந்து இங்கே மஞ்சள் கட்டுறம் பார்த்தீங்கன்னா வேம்படி ஸ்கூலாக இருக்கும். இங்கே ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடக்குது, ஃபங்க்ஷன் நடக்குது. நீங்கள பார்த்தீங்கன்னா இதான் பரீட்சை நிலையம் வந்து போடுறது வேம்படி ஸ்கூல். ஏஎல் பரீட்சை நடந்து கொண்டிருக்குது. ஏஎல் பரீட்சைன்னு கதைக்கு தான் ஒரு ஞாபகம் வருது. நேற்று ஒரு நியூஸ் வந்திருந்தது. நெல்லியடியில் ஒரு ஸ்கூல்ல வந்து 22 பிள்ளைகள் பேப்பர் உயிரியல் பேப்பர் பார்ட் 1 பேப்பர் வந்து அனுப்ப மறந்துன்னு இருக்கிறது. அவர்களை வந்து பதவி விலக்கி அந்த பரீட்சையில் நின்றார்கள், வேலை நின்றார்கள், பதவி விலக்கி அதுக்குரிய நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு. அதோட இப்போ இதோடு இப்படியும் அந்த பிள்ளைகளுக்குரிய மார்க்ஸ்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி ஏதாவது வேலை திட்டம் நிறுத்தக்கூடிய மாதிரி அந்த பேப்பர் இருக்கக்கூடிய வேலை திட்டங்கள் செய்வேன் கட்டாயம். இதுல பிள்ளைகள்ல பிள்ளை இல்லை தானே அனுப்ப மறந்தாக்கள். அதுவும் வரலாற்றுலேயே முதல் தடவை ஆண்டெல்லாம் போட்டிருந்தேங்க. இங்கே பாருங்க எங்களை பீட்சா காட்டு வருது. இது வந்து பீட்சா காட்டு. இப்படி நாங்கள் நேராக போய் வந்து இப்போ இடப்பக்கம் திருப்ப போகிறோம். இது வந்து திருப்பி நாங்கள் வேம்படி சந்தி சிக்னல் சந்தியில் வந்து நிற்கிறோம். மழை நேரம் உங்களுக்கு காட்டு மேலே பார்த்தீங்கன்னா பீட்சா காட்டுக்கு பாருங்க நிற்கிறது காட்டுக்கு நல்லா இருக்கு. பைக் ஓடிக்கொண்டிருக்கே கொஞ்சம் இதாத்தான் இருக்குது. இன்னும் 24 செகண்ட் இருக்குது பாருங்க. இப்போ வந்து நிறைய பைக்குகள் நிறைய பஸ் எல்லாம் இதால் அப்படியே போய் வரும். அப்படியே ஒரு ஃபிக்ஸ் ஃப்ரேமாக உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் முதல்ல பின்னால ஒரு பெரிய பில்டிங் ஐபிசி தாமல் தெரியுது. அதுக்கு பின்னால பெரிய பில்டிங் இதில் வந்து எழுப்பி கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதால் திருப்பி வெயில எப்படி நேராக விடுவோம். நேராக போகணும். நேராக போய் ஹாஸ்பிட்டல் பின்பக்கத்தால் இருக்கா போவோம். நாங்கள் ஆஸ்பத்திரி பின்வீதிக்கு இருக்கா போய் கொள்ள போகிறோம். ஆஸ்பத்திரி பின்வீதிக்கு இருக்கா போய் ஹீல்ஸ் எல்லாம் இருக்கா பார்ப்பேன். ஸ்டான்லி ரோட்டில் இருக்கா போய் பார்ப்பேன். நீங்கள பாருங்க ஐபிசி தமிழ், கிங்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் இருக்குது, லங்கா டைல்ஸ் இருக்குது, பிகாஸ் கேம்பஸ் இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டலுக்குரிய பாதைகள் காத்துழுத்து தள்ளுது. இப்போ இந்த பின்பக்க இதால வந்து நாங்கள் போக போகிறோம். இங்கே இதுக்கால நாங்கள் திருப்பி நம்ம வந்தால் நாங்கள் பின்பக்கத்தால போகலாம். இதுலக்கே நிறைய வாகனங்கள் நிற்கிது பாருங்களேன். எப்படி நாங்கள் சயின்ஸ் வேர்ல்ட் சயின்ஸ் ஸ்கூல் பக்கம் போய் காட்டலாம். ஆனால் இந்த மலைக்குள்ளே நாங்கள் அங்கே பக்கம் போய் கொள்ளையில
இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு மெயினாக காட்டிக்கொள்கிறோம். இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று வரும். அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற இடமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. வீடியோல பார்த்தலாம், இதுல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதே தெரியாது. இப்ப வீடியோல பார்க்கவங்களுக்கு தெரியாது. இதுல அந்த பெயிண்ட் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு போறோம், அதெல்லாம் அழிஞ்சிடுது. டக்குன்னு வந்து அப்படியே பாஞ்சு விட வேண்டியது நெக்ஸ்ட் வாய்ப்புகள் இருக்கு. அதில் ஒரு பெயிண்ட் இருந்தாலும் அடிச்சு விட்டாலும் பார்க்குறாங்க தெரியக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே நாங்கள் ஹில்ஸ் பக்கம் போய் கொள்ளப்படுறோம். ஹில்ஸ் பக்கம் போய் வெலிங்டன் சந்தைக்கு போய் நாங்கள் ஸ்டாண்டே ரோட்டுக்கு வந்து காட்டிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே சுற்றி காட்டிக்கொள்றோம். முட்டாஸ் கடைக்காண்டியை நாங்கள் போய் காட்டிக்கொள்றோம். தச்சமயம் மலைகள் தூறிக்கொண்டு தான் இருக்குது. அவ்வளோக்கு கன மலைகள் இல்லை. அந்த ஒரு தூரலான ஒரு இதில் வந்து என்ன மாதிரி யாழ்ப்பாணம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரோம். இப்போ வந்து நாங்கள் இப்போ வேலை பக்கம் இருப்போம், ஹில்ஸ் பக்கம் போவோம். இதால வந்து வாகனங்கள் இதால மட்டும்தான் போக முடியும். இதால போய் அங்கே கமலேஸ்வரி பக்கம் எல்லாம் போயிட்டு வந்து அது மண்டே ஆகியிருந்தாங்க. நாங்கள் அடிக்கடி சொல்றோம்னா நம்ம மாறிய மாக்கள் தீரவை பாருங்க. இதே வந்து நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. காத்தடிக்குது. இங்க ஒரு பினான்ஸ் இருக்கு பாருங்க. ஹோட்டல் லூசியா அது இருக்குது. டியூஷன்கள் வர டைம் இருந்தால் இதால நிறைய பிள்ளைகள் எல்லாம் நடந்து பஸ்ஸுக்கு ஓடி போகும் மாதிரி இதால நாங்களும் அப்படித்தான் ஓடி போனாங்க. எங்களுக்கு காட்டி கொண்டு ஸ்டான்லி வீதிக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஸ்டான்லி வீதி எங்களுக்கு காட்டி கொள்கிறோம். என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு லிங்கன் இருக்குன்னு லிங்கன் இருக்குது. மற்ற இதில் நிறைய பைக் பார்ட்ஸ் கடைகள், ஹார்ட்வேர்கள் அது எல்லாமே வேறு. ஸ்டான்லி ரோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீல்ஸ் இருக்கு பாருங்க. உங்களுக்கு நிறைய கார்கள் எல்லாம் நிற்குது பாருங்க. ஹீல்ஸ் துறந்தாண்டு கோடிக்கணக்காக வசூல் எடுத்தான்னு சொல்லலாம். இதில் வந்து நல்ல டிராஃபிக்கான ஏரியா வர நீங்கள் அந்த இதுகள் செய்கிறதா செலிகோ இன்சூரன்ஸ் இருக்குது, மற்ற ஹார்ட்வேர்கள் இருக்குது, பைக் கடை டிவிஎஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி பஜாஜும் இருக்குது. இங்கே வர நீங்கள பஜாஜ் இருக்குது. அதோட நிறைய இதுகள் இருக்குது. ஹார்ட்வேர்கள் மற்ற இதுகள் செய்கிறது, போர் வெட்டுறது, அந்த இதுகள் கடைகள் எல்லாமே இருக்கு. ரெண்டு கரையும் அப்படியே போகுது. நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய ஹார்ட்வேர் அதெல்லாமே இருக்குது. மற்ற மழை இருந்தாலும் கொஞ்சம் சினமாட்டம் குறைவாக தான் சொல்லலாம் இந்த பாதையில. இதுல வந்து டயலாக் போன் ஷாப் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ அந்த பிஓசி ஒன் வே திருப்ப போறோமே, இப்போ திருப்பி அதுக்கால போய் வருவோம் இருக்கோம். இல்லை நாங்கள் நேரையே போய் போடுவோம். நேராக போவோம். ஏன்னா நேர் பாதையை காட்டிட்டு வருவோம். பெட்ரோல் செட்டதில் காட்டிடுவோம். நீங்கள் இதில் வீக்கோ நைட்டு பார்க்கறது இருக்குது. அந்த இதில் வந்து ஒரு பெரிய பிஓசி பேங்க் ஒன்றும் இருக்கு. நல்ல ஒரு பெறவரப்பா, இந்த ஏடிஎம் எல்லாம் பெறவரப்பாயங்கிறது பெறவரப்பா இருக்கு. நிறைய ஆட்கள் இருக்கிறோம். சிட்டி ஹார்ட்வேர், பிளாசா, வைகே பிளாசா எலக்ட்ரானிக் கடை. நாங்கள் வீடியோ போடுற டயலாக் போன் ஷாப் இருக்குறாங்க. இதில் அப்படிங்களை பார்த்தோம்னா என்எஸ்ஆர் வெட்டிங் ஹால் இருக்குது. அதில் சிங்கர், சிங்ககிரி அப்படி நிறைய இதில் இருக்குது. அதுலேயே ஸ்ரீநதியாவும் இருக்குது. அதோட இதான் வின்சென்ட் சந்தின்னு சொல்லுவோம். 2 பெட்ரோல் சேர்த்துட்டு பாருங்க. இதாங்க இந்த வீதியை கஸ்தூரியார் வீதின்னு சொல்லுவோம். இது வின்சென்ட் சந்தியாக இருக்கும். நேராக போனோம்னா கஸ்தூரியார் வீதியாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் அப்படியே நேராக போகிறோம். நேராக போனோம்னா முட்டாஸ் கடை சந்தைக்கு போய் கொள்ளலாம். அப்படியே நாங்கள் நேராக போனோம். இந்த இது வந்து முட்டாஸ் கடை சந்தைக்கு வந்து போய் கொள்ளும். என்னதான் குடை பிடித்தாலும் ஃபோனில் தண்ணி படுறது வந்து காற்றுகள் அடிக்க கொஞ்சம் தண்ணிகள் படுது தான். நான் வந்து கருத்து கொள்ள இல்லாது அவனுடைய இந்த நேரத்தில் அடுத்து போட்டாலும் நல்லா ஆட் பண்ணுறதுக்காக எடுத்துருந்தான். இப்போ பார்த்தோம்னா முட்டாஸ் கடை சந்தி. இப்போ நாங்கள் அதனால் வந்து எங்களுக்கு வந்து இடக்கை பக்கம் திரும்பி போய் கொள்ள போகிறோம். இடக்கை பக்கம் திரும்பி வந்தால் நாங்கள் வந்து எங்கே போகலாம் என்றால் இந்த பாத்திர கடைகள், சிலைகள், பித்தளை சிலைகள் அதுகள் எல்லாமே இதுக்கு ஃபேமஸாக இருக்கும். இந்த கேகேஎஸ் வீதியில் இது வந்து கேகேஎஸ் வீதியா. இதில் வந்து அந்த கடைகள் எல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்குது. சரியான ஃபேமஸ். சிங்கள மக்கள் எல்லாம் நடந்து நிறைய பேர் லீவு, ஸ்கூல் லீவு தானே, ஒரு மாதம் லீவு தானே, ஏஎல் எக்ஸாமுக்காண்டி நிறைய பேர் ட்ரிப்பாக வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த பாத்திர கடைகள் எல்லாமே இருக்கும். கூட்டு கடைகள், கூட்டு கடைகள் அது எல்லாமே இருக்கும். இது பாருங்க சில்வர் ஐட்டங்கள். நாங்கள் ஜெயலக்ஷன் எல்லாம் ஒரு கடை போட்டிருந்தாங்க. நாங்கள் இதால் போய் இந்த கடை தான் நாங்கள் போட்டிருந்தாங்க. இது நாங்கள் இதால் போய் கிராண்ட் பஸாருக்கு அளவுக்காக போய் காட்ட போகிறோம். கிராண்ட் பஸார் வந்து ஒன் வே. இதால் அங்கே போகத்தான் முடியும் மொழி. அங்கேருந்து நாங்கள் விரையில் அங்கே வந்து மலையான் கப்பே ரோடுன்னு சொல்லுவோம். நல்ல கடி மலையான் கப்பே தான் இருக்குது. நிறைய சிங்கள மக்கள் விரையின பாருங்க. நல்ல ஒரு டிராஃபிக்காக தான் இந்த ஏரியாவும் இருக்குது. அப்படியே நாங்கள் இப்போ இதுக்காக திருப்பினம் என்றால் போய்கொள்ளலாம். மற்ற இப்போ வந்து ஐயப்பன் சீசனும் தொடங்கிட்டோமே.
அந்த சீசனும் வந்து போய்க்கொண்டு நிறைய மக்களை கருப்பு வெட்டி உடுப்போட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுக்கு ஃபுல்லாக வந்து உடுப்பு கடைகள் இருந்து நிறைய உடுப்பு கடைகள். இதில் பார்த்த முன்னாடி எங்கேயோ வேறு மலையான் கஃபே அங்கே இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு சைவ உணவகம் மலையான் கஃபே இதெல்லாம் இருக்குது. ஒன்லே தானே மலையான் கஃபே இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். மழை கூறிக்கொண்டு தான் இருக்கு, தூரல் மழை பெய்து. இப்படி நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் இப்ப அடுத்த கட்டமா அப்படி கஸ்தூரியார் வீதிக்க விடுங்க. கஸ்தூரியார் ரோட்டுக்கு போவோம். அதெல்லாம் கடைகள் எல்லாமே உடுப்பு கடைகள், சகலமே உடுப்பு கடை. மேல் மாடியிலேயும் உடுப்பு கடைகள் இருக்கு, அதில் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கஸ்தூரியார் ரோட்ல போக போறோம். இருக்குது. அதோட இங்கே கஸ்தூரியார் வீதி ஃபுல்லாக வந்து நகைக்கடைக்குரிய செக்ஷனாக இருக்கு. நிறைய ஃபுல்லாக வந்து நகைக்கடைகள் இருக்கு, மணிக்கூடி கடைகள், நகைக்கடைகள், சைக்கிள்கள் விற்கிற கடைகள், பொக்ஸுகள் விற்கிற கடைகள் கூட இருக்கு. அநேகமாக 100-90 விதமான கடைகள் நகைக்கடைகள் இருக்கு இந்த கஸ்தூரியார் வீதியில. சைக்கிள் கடைகள் இருக்கு, பொக்ஸு வளர்கள் விற்கிற கடைகள் இருக்க கூட இருக்கு. ஸோ இதை படிச்சு பஸ் படிக்க ஓடி போறாங்க படியல். இதான் நாங்களும் ஒரு காலத்துல ஓடி தெரிஞ்சாங்க. நாங்கள் கஸ்தூரியாரோட நேராக போய் அப்படியே சுற்றி கொண்டு பாருங்க எல்லாமே நகை கடைகள். என்எஸ்ஆர் எங்கட கடை நாங்கள் அடிக்கடி காணொலி போடுறோம். நாங்கள் காணொலி போடுற கடை என்எஸ்ஆர். அதோட ஜுவனியும் எங்கட கடை நாங்கள் அடிக்கடி காணொலி போடுறோம். அதில் மேல் மாடியில் இருக்கு ஜுவனி டெக்ஸ்ட். எங்க நடையா எந்த கடையில கேட்குறீங்க? டெலிசோன் இருக்குது. நாங்கள் அப்படியே நேராக போகணும் என்றால் நாங்கள் இது கஸ்தூரியார் ரோடு தானே, அப்படியே நாவலர் ரோடு போகலாமே. சயின்ஸ் வேர்ல்ட் அந்த ரோடுகளுக்கு நாங்கள் போய் போகலாம். இதற்கு நகை கடைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மழை குறைஞ்சிட்டு இல்லைண்ணே, கொஞ்சம் குடையா மடிச்சு வைப்போம். அப்பா குடை இல்லாமல் இருக்கதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போனோம் என்றால் இங்கே பாருங்க, இதில் சொக்கோ ஆஃபீஸ் வந்து சாக்லேட் கடை இருக்குது. அதோட வந்து இங்காலே பக்கம் எல்லாமே நகை கடைகள் தான் பாருங்க. டியூஷன் முடிஞ்சு மலை சீசன். இப்போ அப்பயே நாங்கள் டியூஷன் படி எங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரு வாரத்துக்கு 850 அப்படி தானே இருந்தேனே, 800-850 அப்படி இருந்தது. இப்போ எல்லாம் ஃபீஸுகள் டொப்பில் நிற்கிது. விலைவாசியிலும் அப்படித்தான் இருந்தாலும் ஃபீஸுகளும் அப்படித்தான் இருக்கு. ஸ்டீல் மும்பையான் இருக்குது. அதோட முந்தியெல்லாம் இதுக்கு ஒரு கடை இருந்தது, ரோலெக்ஸ் பேக்கரி ஒரு கடை இருந்தது. டியூஷன் காட்டுக்கு வந்து கொடுத்தா 120 ரூபாய்க்கு இறைச்சி சாப்பாடு அப்படியெல்லாம் அப்படியே வாங்குறது அப்படி இருந்தது. இதால வந்து போனால் நாங்கள் வண்ணார் பண்ணை சிவன் கோயிலுக்கு போய் கொள்ளலாம். இதால நாங்கள் நேராக போனோம்னா நாவலர் ரோடு போகிறோம். என்னது இதெல்லாம் ரோலெக்ஸ் பேக்கரி. இப்போ அந்த ஸ்பைசி ரைஸ் இருக்கு எல்லாம், ரைஸ் அண்ட் ஸ்பைசி அந்த கடையிலாம் முந்தி அந்த 120 ரூபா சாப்பாடு நாங்கள் வாங்கிக்கொள்ள முடியாமல் இருந்தது. நாங்கள் நாவலர் ரோட்டுக்கு வந்து போகிறோம் பாருங்க. நாங்கள் காட்ட மறந்த சில பாதைகள் இருக்கலாம், நாங்கள் எது காட்ட மறந்து கொண்டு வருவா தெரியல. நாங்கள் சுற்றி கொண்டு போய் நாங்கள் காட்டிக்கொள்றோம். நாவலர் ரோட்டை அதிர்ச்சி இருந்து நாங்கள் வெளியே சந்தைக்கு வருவோம்மா. நாங்கள் இதில் வந்து அந்த அன்ரா பிரிண்டர்ஸ் அது எல்லாமே இருக்குது. திருமண அழைப்புகள் பிரிண்ட் பண்ணுற பிரிண்டர்ஸ் அதெல்லாம் நாங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தோம்னா பிஎஸ் கரம் சுண்டல் நாங்கள் அடிக்கடி வந்து சாப்பிட்ற நாங்கள் காணொலியும் போட்டிருப்போம். பிஎஸ் கரம் சுண்டல் இது வந்து இதில் இருக்குது. நிப்பாட்டுறீங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நாங்கள் நாவலர் வீதியால் போக போகிறோம். எங்களுக்கு இதில் வந்து சக்ஸஸ் வேர் இருக்குது. இது ஒரு ஃபேமஸான உடுப்பு கிடையாது. அந்த ஒரு இது டிஜிட்டல் கலரில் ஸ்ரீநதியான கடையானே, பெரிய ஒரு ஷோரூம் மாதிரி. இது என்னது ஃபர்னிச்சர் கடையானே, ஃபர்னிச்சர் கடை இருக்கு. இப்படி நாங்கள் நேராக போனோம்னால் நாங்கள் இப்படியே போய் இன்னொரு திருப்பினோம்டா வெல்டினேஸ் சந்தைக்கு வரலாம். ஏன்னா எங்களுக்கு காடி வர சப்லாஜிக் லைஃப் பண்ணுறது இது நாங்கள் நேராக போவோம். இந்த காலம் இதெல்லாம் நாங்கள் 2017 முதல் நாங்கள் ஏழைனா 2017 கிட்டத்தட்ட 14ஆம் ஆண்டுக்கு வந்து நான் இந்த ஏரியாவுக்கு 14 ஓயல் முடிச்சுட்டு, டிசம்பர் ஓயல் முடிச்சுட்டு ஜனவரிக்கு தான் நான் வந்து நான் நினைக்கிறேன். அப்படியே ஜனவரி தான் வந்திருப்போம் எல்லாரும். அப்போலேருந்து அப்போ 2015 ஜனவரி ஸ்டார்ட் பண்ணது. இப்போ செகண்ட் சைக்கிள் தெரிஞ்சுனாங்க. இந்த செகண்ட் சைக்கிள் எழுதாமல் தான் நம்ம நாங்கள் HND கோர்ஸ்களுக்கு போயிருந்தது.
அதை பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வேர்ல்டுக்கு இதால் நாங்கள் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே கொஞ்சம் தூரம் போனால் சயின்ஸ் ஸ்கூலுக்கும் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பெருமாள் கோயில் அது எல்லாம் பேர் நாங்கள் பெருமாள் கோயில் இப்போ கிளாஸ்ல எதுவும் கேன்சல் ஆனால் பெருமாள் கோயில் மண்டபத்தெல்லாம் போய் நிற்கிறது, அதெல்லாம் போய் இருக்கிறது. நித்திரை ஆயிடுவோம் அதில். அப்படி நிறைய நிறைய அனுபவங்களோட தொடர்புடையது. இதுகளுக்காக தான் ஓடி தெரியும். இதற்கால போய் குறுக்கால போய் சயின்ஸ் ஸ்கூலுக்கு போகலாம். ரவிசரடி நாங்கள் இப்போ அதில் ஓடி போகிறது. தெரியும் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆனால் அதில் நடந்து போனாலே அந்த அதுல அந்த இடத்துல அந்த ஒரு டியூஷன் ஒன்றது அந்த இடத்துல ரோட்டால மெதுவா நடந்து போகும். அதால மெதுவா நடந்து போகக்கூடாது. நடந்து போனா அவர் யோசிப்பா நாங்கள் எழுதி பார்க்க நாங்கள் வெள்ளிமன் சந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஹீரோ ஹோண்டா அடிப்படை போட்டாங்க. பைக்கின் புது பேரை சொன்னபடியே ஹீரோ ஹோண்டாவா, அது இப்ப ஹீரோ ஹோண்டான்னு பிரிச்சாச்சு. இல்ல பழைய பைக்கின் பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோ ஹோண்டா ஓகே. புதுசுக்கு ஹீரோ தனியா ஹோண்டா தனியா. இதுல பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் வரும். இப்ப எங்க யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய பெருமாள் கோயில் உண்டு. இது ஆரஞ்சு கலர்ல பில்டிங். அது கோபுரம் நிறைய சிற்பங்களோட எல்லாம் இருக்கு. இப்ப என்ன தெரியல. இப்ப நாங்க எங்க பக்கம் வந்தேத்தின வேற சார் மாறல வேற சார். இதுல மேல ஜிம் எல்லாமே இருந்தது இல்ல, இதுல ஒரு கடை இருந்தது. இதுல நல்ல மலிவா இருந்தது. இதெல்லாம் இப்ப மாற்றியாச்சு. எதிர்கால ஒண்ணு நாங்க சயின்ஸ் ஸ்கூலுக்கு போய் கொள்ளலாம். நாங்க என்னடா வெளியே சந்தை ஏறி அப்படியே நேர போய் அந்த வண்டி அதில் உங்களுக்கு காட்டிக்கொண்டு காணொலி ரவி செய்யலாம்னு நினைக்கிறேன். வந்து மழை லைட்டா தான் தூறிக்கொண்டிருக்குது. நாங்களும் என்ன வேண்டாம்னு சொல்லிக் கொள்ளுங்க. மழை நேரத்துல யாழ்ப்பாணத்தை காட்ட வேண்டிய அநேகமான இடங்களை வந்து காட்டியிருந்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் நாங்க போன் எல்லாம் இல்லையே. அந்த நாங்கள் வேற நேரம் தான் அந்த ஸ்மார்ட் போன் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி கொண்டு வந்த காலம்னு சொல்லலாம். டிவிஎஸ் ஆட்டோ ஷோரூம் நீல கலரும் பச்சை கலரும் நிற்குது. நான் அப்படியே நேரையே போவோமே சவுனிக்குதான். அப்பயே வந்து நாங்கள் அந்த பட்டின் போன் அப்பயே நாங்கள் தூரம் இருந்து வேறன்னுட்டு அம்மா என்ன செய்வாண்டா பட்டின் போன்ஸ் பண்ணி வந்து தந்து வருவா. சில நேரங்களை தான் தந்து வருவாரு. அது கிடைச்சாலே கையில கிடைச்சாலே பெரிய அப்படியே நான் ரவிசேட்டை படிக்கல. அதெல்லாம் பெரிய கதை. ரவிசேட்டை படிச்சாங்க தெரிஞ்சிருக்கு. அதற்கான ஸ்பை எல்லாம் இருக்கு. போனால் கொண்டு வர நல்ல ஸ்ட்ரிக்டான சார் ஒரு கார்னர் சார் அவர் தெரிஞ்சால் அவர் வந்து சரியான ஸ்ட்ரிக்டானால் அவர் போனால் கொண்டு எல்லாம் கழிச்சு விட்டார். அதுக்கப்புறம் எடுக்கவே மாட்டார். அவருக்கு கழிச்சா சரி எனக்கு தெரியல. அவர் இதெல்லாம் நான் ஏற்கனவே காட்டி கொண்டு வந்துருந்தாங்க. இப்போ அந்த ஒன்வே அவருக்கு அப்படியே காட்டி இதால தான் போகலாம். மற்றவதால் தெரியலாது. ஒன்வே காட்டி எங்களுக்கு பழக்கடையில எங்களுக்கா காட்டுவோங்கிறது காட்டி கொண்டு வந்தால் ஒரு திருப்தியாக இருக்கு. அநேகமான இடங்கள் கவர் பண்ண மாதிரி திருப்தி இருக்கு. இன்னும் நிறைய இடங்கள் கவர் பண்ண இருக்குது. டவுனுக்கு மெயினான இடத்துல வந்து சிலதுகள் முனீஸ்வரன் லைன் எல்லாம் நாங்கள் காட்ட மறந்துட்டோம். பல கடையால போய் முனீஸ்வரன் லைன் விட்டு பார்ப்பேன். விட்டு பார்த்து அப்படியே சத்திர சந்தைக்கு போய் அப்படியே நாங்கள் நேராக போகணும்னா கேகே ஸ்டேடியம் வந்து காட்டி முடிச்சு விடலாம். நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்து இந்த காலை வந்து நிறைவு செய்திருவேன். இது வந்து ஒன்வே தான் அதில் போட்டுருக்கிறேன். ஜமீன் ஒன்வே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஹாஸ்பிட்டல் பில்டிங்கள் இருக்கு பாருங்க. பெரிய பில்டிங் ஹாஸ்பிட்டல் பின்பக்கம்னு சொல்லுவாங்க. மோச்சுவரி கேட் பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதே வந்து நிறைய கடைகள் அதே அந்த பயிற்சி செய்கிற அந்த இதெல்லாம் இருக்கு. மெடிக்கல் பக்கத்துக்காக இதை வந்து உடுப்பு கடைகள் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. உடுப்பு கடைகளும் பெரும் நகை கடைகளும் பெரும் எல்லாமே இதில் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபேமஸாக ஆஃபர்கள் போடுற கடைகள் எல்லாமே வந்து இங்கே இருக்கு. அதுக்கு இருக்கும். டெக்னாடெக்ஸ் இருக்கு, டீன்கள் இருக்குது, சாரா இருக்குது, ரொப்பாஸ் மால் இருக்குது. தான் இப்போ சீசன் இயரன் சேல்கள் வரை தான் இப்போ கொஞ்சம் இருக்க ஆட்டாண்ட இருக்க 400 ரூபா பிரியாணி கடை இருக்குது. 300 ரூபா ஆஃபர் வந்து இப்போ 400 ரூபான்னு. தமிழேஸ்வரி இருக்குது, நர்மதா ஜுவல்லரி இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் வலக்கை பக்கம் இடக்கை பக்கம் திருப்பி வழக்கடை போய் முனீஸ்வரன் எனக்கு உங்களுக்கு போய் காட்டிட்டு அப்படியே நாங்கள் ஆன்லைன் ட்ரைவ் செய்து கொள்வோம். வீரசிங்க உங்களையும் காட்டிட்டு பாருங்க. இதெல்லாம் இந்த ஒன்வே அந்த போர்ட் வச்சுக்கணும். ஆனால் அந்த போர்ட் வந்து உரிய விதத்தில் பாதிக்கப்படுதுன்னு கேட்டால் இந்த ஒன்வே அந்த போர்ட் வச்சுருக்கு ஒவ்வொருத்தடை இதால். இப்படியே வந்து நாங்கள் திருப்ப போகிறோம் பாருங்க.
அப்படியே திருப்பி நாங்கள் இந்த பழக்கடை இதில் பார்த்தீங்கன்னா பழக்கடை இதால் பஸ்ஸில் எல்லாம் போய் வர இதுக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லாம் வச்சுட்டு உனக்கு லைனுக்கே பழக்கடை தான். இதில் ஆட்டோ ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஆட்டோ வந்துச்சு. நாங்கள் போய் இப்போ மீசல் இருக்கிறதா வரும். ஓ வரியோடா வெள்ளத்திருந்தா சோழிய முடிஞ்சிருக்கும் பைக்கின் கதை. கிட்ட வந்தோடனே நெஞ்சு கதனே இல்லை. என்ன சிக்கலண்டா புது பைக் வேற, அதுல ஒரு சின்னனா எதுவும் பட்டாலே சரி ஒரு மனசுக்கு அதெல்லாம் நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கோம். புதுசா நாங்கள் ஒரு கொப்பி எடுத்து புதுசா எழுதிக்கு முன் பக்கத்துல நீட்டால நம்ம எதிர்பார்ப்போம். அதுல வெட்டு மாறி பிள்ளையா வெட்டதை வைக்கிட்டோம்னா ஒரு மனசுக்கு ஒரு இதா கிடக்கும். எவ்வளவு காலத்துக்கு அப்படி பாய்ப்போம்னு தெரியாது இந்த பைக்கை புதுசாவே. ஆனால் அந்த புதுசண்டு ஒன்று கையில ஒரு இதா இருக்கும். இப்ப நாங்க மியூசியம்னால போய் கொண்டுக்கிறோம். நிறைய லைப்ரரி இந்த பின்பக்கம் போய் இது வந்து எத்தும். இதுல வந்து புது பஸ் ஸ்டாண்டு இருக்கும். அது என்பது காட்டுறேன். போலீஸ் இந்த ஆட்டோ போகுது. இதெல்லாம் வந்து உடுப்பு கடைகள் எல்லாம் இப்ப வெறிச்சோடி போயிருக்குது. மழையும் வேற இயரன் சேலுக்கு வந்து சில நேரம் வந்து கிரவுட் வந்து வரலாம். பாருங்க இதெல்லாம் மழை நேரம் வெள்ளம் ஓடிடும். அந்த குளத்துக்கு ஓடிடுமே குளம் ஒன்று இருக்குது. இந்த குளத்துக்கு ஓடிடும். மழை கொஞ்சம் லைட்டா பிளக்குது. காவலியை கொஞ்சம் திருப்பி வீரசிங்கம் மூலையும் காட்டிட்டு எங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். என்ன மாதிரி இருந்தா இந்த காவலி என்ன மாதிரி வந்து சொல்லிக்கொள்ள மறக்காம. இதுல பார்த்தோம்னா பாவனைக்கு பெருசா பாவிக்கப்படாத ஒரு பொது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். எல்லாருமே சேம் அதுக்குதான் நிற்கிறோடைய இங்க வேற குறைவு. ஒரு பஸ் தரிப்பிடமே எடுத்தேன். நிறைய சிலவுல கட்டியிருக்கிறேன். நான் பஸ் தரிப்பிடமே எடுத்தேன். இங்கால ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கும். இது வந்து சாக்கடை நீர் தேங்கி நிற்கிறது. இப்படி நாங்கள் இப்போ வெள்ளை பக்கம் திருப்பினோம் என்றால் ரவுண்ட் ஓட் போய் ரவுண்ட் ஓட் போய் அந்த சத்திர சந்தைக்கு போகிறாங்க. திருப்போம் வேலை பக்கம் திருப்பினா வீரசிங்க கோலை அதுதான் காட்டுவான்னு வந்திருந்தேன். முத்தவழி அதில் உங்களுக்கு காட்ட மறந்துருப்பேன். அதை சொல்ல மறந்துருப்பேன். தண்ணி பட்டுட்டு ஃப்ளோர் அடிக்குது கேமரா. நாங்கள் போய் வீரசிங்க கோலை அடிக்க முடிப்போம். இது பார்த்தீங்கன்னா வீரசிங்கம் கோல். இதில் வந்து அந்த இது வீட்டிலே படிக்கிறார்களுக்கு எதுவும் இருக்கும். இதில் வந்து பெரிய கோல் இருக்கும். இவெண்ட்டுகள் செய்யணும். நேரம் வந்து எக்ஸிபிஷன் செய்யணும். சேல்ஸுகள் போடணும். பெட்ரோல் செட் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா முத்தவழி. யாழ்ப்பாணத்தில் ஒரு அடையாளம்னு சொல்லலாம். முத்தவழி பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறனா இங்கே தான் நடக்கும். பெரிய சேல்ஸ் நடக்கிறனாலும் இங்கே தான் நடக்கும். பெரிய சம்பவம் நடக்கிறனாலும் இங்கே தான் நடக்கும். போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம். ஓகே, நான் இதோட இந்த காணொலி சொல்ல இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்பேன். பாய்.